இப்ப நீங்க ஒரு 10-15 நாட்களா ரொம்ப தீவிரமா எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளரா இருந்து இந்த பகுதியை பற்றி நீங்க நல்லா அறிந்தவர் அப்படின்னாலும் கூட இப்ப இன்னும் டீப்பா போய் மக்களை சந்திக்கிறீங்க. இந்த தொகுதியினுடைய பிரதான 3 பிரச்சனை சார், இந்த தொகுதியில நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இதுதான் இந்த தொகுதியினுடைய டாப் 3 பிரச்சனை அப்படின்னு நீங்க எதை சொல்வீங்க? அந்த பிரச்சனைக்கு சுபேர் கான் அவர்கள் சொல்லக்கூடிய தீர்வு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அதுக்கு அவங்களோட முதல் பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா டிராபிக். அதுதான் முதல்ல சொல்றாங்க. நான் வந்த அன்னையில இருந்து அவங்க சொல்றது அதுதான். இந்த ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளும் சரி, சாலைகளும் சரி, ராயபுரம் வடசென்னைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையோட முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்ப நீங்க அண்ணா நகரோ அடையாரோ பெசநகரோ எடுத்தீங்கன்னா திட்டமிட்டு செய்யப்பட்ட பகுதிகள்னு சொல்லலாம். நீங்க ராயபுரம் எடுத்துக்கங்க. அதே மாதிரி நான் வசிச்சுக்கிட்டு இருந்த திருவல்லிக்கேணி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும். குறுகிய பாதைகள் தான். எப்படி நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மேயரா இருக்கும் போது தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில நிறைய பாலங்கள் கொண்டு வந்து டிராபிக் கன்ஜெஷன் குறைச்சாங்களோ, அதே மாதிரி ராயபுரம் தொகுதியில எங்கெங்கெல்லாம் கன்ஜெஷன் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சிறிய பாலங்கள் கொண்டு வந்துட்டோம்னா இந்த டிராபிக் கன்ஜெஷன்ஸை குறைக்க முடியும். ஒரு 1-2 இடங்கள்ல வந்து 4 முனையா மீட் பண்ற இடத்துல எல்லாம் வந்து ஜங்ஷன்ஸ்ல எல்லாம் வந்து நம்ம ரவுண்ட் டர்னாவோ இல்ல ஒன் வே டிராபிக்காவோ மாத்தினா கூட அதை சரி செய்ய முடியும். முக்கியமா ஒரு 4-5 பகுதி தான் இருக்கு. ஓகே, டிராபிக் பிரச்சனை பெரிய பிரச்சனை. அதுக்கு சில தீர்வுகள் நீங்க வச்சிருக்கேன்னு சொல்றீங்க. வேற என்ன பிரச்சனை இருக்கு இங்க? பொதுவா வந்து ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வேட்பாளர் நம்ம தொகுதியை பத்தின பிரச்சனைகளை தெரிஞ்சு வச்சிருக்காரு, மக்கள் ஆசைப்படுவாங்கல்ல, அதுக்காக தான் கேக்குறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இங்க வந்து அடிக்கடி வந்து எங்களுக்கு இந்த ட்ரைனேஜ் வாட்டர் தண்ணி தேங்குறது இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பா மழை காலங்கள்ல பெரிய பிரச்சனை. மழை காலங்கள்ல ஒரு பிரச்சனையா இருந்தது. முன்னாடி இருந்த பிக்ஜாம் புயல்ல நிறைய பகுதிகளில் தண்ணி தேங்கி இருந்து நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். மக்களுக்கும் தெரியும். அது நாங்களே நேரடியாக இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நிறைய பகுதிகளில் வந்து மழைநீர் வடிகால் ரெடி பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஸ்டேஷன் இது கிணறு மாதிரி கட்டி அதுல தண்ணி போய் தேங்குறதுக்கு உண்டான இதுவும் பண்ணிருக்காங்க. இந்த தடவை பெஞ்ச மழையில ராயபுரத்துல தண்ணி நிக்கவே இல்லை. இன்னும் சில பகுதிகளில் பண்ண வேண்டிய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. அதை சரி பண்ணாலே அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆயிடும் சொல்லுவோம்.